வணக்கம் நேர்களே, இது தமிழ்நாடு அரசியல் ஈவென்ட் 2025. 2025ஆம் ஆண்டுல தமிழக அரசியல்ல புயலே வீசுச்சுனே சொல்லலாம். வழக்கமா திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி இந்த கட்சிகள் முதன்மை பெற்றிருந்தாலும் 2025ல நடிகர் விஜய் தொடங்கின தமிழக வெற்றி கழகம் கட்சி நிகழ்த்திய பரபரப்பு சொல்லவே முடியாது. ஒரு புது கட்சி அரசியலுக்கு வந்தா அத மற்ற கட்சிகள் வரவேற்பாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் தொடங்கியதில் இருந்தே ஆளும் கட்சி தொடங்கி தமிழகத்துல கால் பதிக்க நினைக்கிற பாஜக வரையிலும் எதிர்க்க தொடங்கியிருக்கு. தமிழக அரசியல்ல 2025ஆம் ஆண்டுல நடந்த முக்கிய பரபரப்பு சம்பவங்களை தான் இந்த ரீவை நிகழ்ச்சியில பார்க்க போறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல். ஈரோடு கிழக்கு தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்து வரும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களுள் ஒருவரான EVKS இளங்கோவன் 2024ஆம் ஆண்டு காலமானார். இதனால் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடத்தப்பட்டது. இந்த இடைத்தேர்தலை அதிமுக, தேமுதிக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்தன. திமுக சார்பில் VC சந்திரகுமார் போட்டியிட நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி களம் இறங்கினார். இதில் மொத்தம் 1,54,657 வாக்குகள் பதிவான நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி 24,151 வாக்குகள் பெற்றார். திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார் 1,15,709 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். விஜயின் முதல் பிரச்சார பயணம். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்காக விவசாய நிலங்கள் எடுக்கப்பட்டு வந்தது. இதற்கு உள்ளூர் மக்கள், விவசாயிகள் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் திடீரென தவிக தலைவர் விஜய் பரந்தூர் விரைந்தார். ஜனவரி 20ஆம் தேதியன்று பரந்தூர் பகுதியின் எல்லையில் வைத்து மக்களை சந்தித்த விஜய் பிரச்சார வாகனத்தில் நின்றபடி பேசினார். அப்போது சிறுவன் ராகுல் பேசிய பேச்சு தன் மனதை ஏதோ செய்துவிட்டதாக கூறியவர், விவசாயிகளின் உணர்வுகளை அரசு புரிந்து கொண்டு விமான நிலையம் அமைக்கும் பணிகளை கைவிடுமாறு கேட்டுக் கொண்டார். கட்சி தொடங்கியது முதல் விஜய் எக்ஸ் தளத்தில் மட்டும் பதிவு போட்டு வருகிறார். பரந்தூர் மக்களை பனையூருக்குத்தான் வர சொல்வார் என விமர்சனங்கள் எழுந்த நிலையில் இதை முறியடிக்கும் வகையில் விஜய் முதல் பிரச்சார பயணத்தை பரந்தூரில் தொடங்கினார். தொடர் சர்ச்சையில் சீமான். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆரம்பகால அரசியல் வாழ்க்கையின் போது பெரியாரை புகழ்ந்து பேசி வந்தார். திராவிட சித்தாந்தத்தில் பேசி வந்தவர் ஆன்மீகத்தை அறவே எதிர்த்து வந்தார். இந்நிலையில் திடீரென தனது கருத்தில் இருந்து மாறிக்கொண்ட சீமான் 2025 ஜனவரியில் பெரியாரை கடுமையாக விமர்சித்தார். இதனை கண்டித்து பெரியார் ஆதரவாளர்கள் ஒன்று திரண்டதை தொடர்ந்து சீமானின் வீடு முற்றுகையிடப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தை விஜய் தொடங்கியதில் இருந்தே சீமான் கோபம் கொப்பளிக்க பேசி வருகிறார். நடிகராக இருக்கும் வரை விஜயை தம்பி தம்பி என அழைத்து வந்த சீமான், அரசியல்வாதி விஜயை ஒன்னு இந்த பக்கம் நில்லு, இல்லனா அந்த பக்கம் நில்லு, நடுவுலதான் நிப்பேனா லாரியில் அடிபட்டு செத்து போயிடுவே என காட்டமாக விமர்சித்தார். பேரறிஞர் அண்ணாவை பற்றி அரை மணி நேரம் பேச முடியுமா என்றும் சனிக்கிழமை தோறும் பிரச்சாரம் செய்வதையும் விமர்சித்தார். சிங்கம் என்பது காட்டை விட்டு தேவையின்றி வெளியே வராது, வேட்டைக்கு மட்டும்தான் வரும் என விஜய் கூறவே, பெண் சிங்கம்தான் வேட்டைக்கு போகும், ஆண் சிங்கம் என்றைக்குமே வேட்டையாடாதே என தக்லைஃப் கொடுத்தார். விஜயின் தொண்டர்களை தற்கொலை என வசைபாடிய சீமான், கொள்கையே தெரியாமல் மேடைக்கு அருகில் நின்று கொண்டு டிவிகே என கத்திக் கொண்டிருப்பதாகவும் காட்டமாக பேசினார். அதோடு தவிக தொண்டர்களை அணிலே அணிலே ஓரமா விளையாட அணிலே என்றும் நக்கல் செய்தார். நீ என்ன சொல்லணும்? நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம். இவ்வாறு சீமான் தொடர்ந்து எதிர்ப்பை காட்டி வந்த நிலையில் தவிக தலைவர் விஜய் எந்த பதிலுமே கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவெளிகளில் பாஜக, திமுகவை தொடர்ந்து விமர்சித்து வந்த விஜய் அதிமுகவை போகிற போக்கில் 2 வார்த்தை பேசி வந்தார். ஆனால் நாம் தமிழர் கட்சி பற்றியோ சீமான் பற்றியோ எந்த கூட்டத்திலும் கருத்து சொல்வதை தவிர்த்து வந்தார் விஜய். அது என்னப்பா, அது தற்குறியா? நம்ம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள், நம்மளுடைய நண்பிகள், நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ்
எல்லாரையும் தற்குறிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்போ அவங்களாம் தற்குறியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்க. அவங்க சங்கிகள்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல். ராமதாஸ் அன்புமணி தகராறு. 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் இருந்தே பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே பிரச்சினை வெடித்தது. பாமக தலைவர் தான் என்று தனி வழியில் அன்புமணி பயணிக்க தொடங்கினார். ராமதாஸின் மகள் வழிப்பேரன் முகுந்தனுக்கு கட்சியில் பதவி கொடுத்ததில் இருந்தே அன்புமணி தனது எதிர்ப்பை பதிவு செய்ய தொடங்கிவிட்டார். இதன் காரணமாக ராமதாஸை எதிர்த்து வந்த அன்புமணி சென்னை படையூரில் தனியாக கட்சி அலுவலகம் தொடங்கினார். 2025 ஏப்ரலில் அன்புமணியை கட்சியில் இருந்து டிஸ்மிஸ் செய்து ராமதாஸ் உத்தரவிட்டார். கட்சியை உருவாக்கியவன் நான், வன்னியர் சங்கத்தை உருவாக்கியவன் நான் என பேசிய ராமதாஸ் அன்புமணியால் மிகுந்த மனவேதனை அடைந்ததாக கூறினார். கட்சியை நிறுவிய நான் தான் அனைத்து முடிவுகளையும் எடுப்பேன் என பிடிவாதமாக கூறிய ராமதாஸ் கட்சியின் செயல் தலைவராக மகள் காந்திமதியை நியமித்தார். இதற்கு எதிராக அன்புமணி பாமகவின் தலைவராக நான் தான் செயல்படுகிறேன் என கூற பாமக தொண்டர்கள் தந்தை பக்கம் நிற்கவா மகன் பக்கம் நிற்கவா என்ற குழப்பத்தில் நடுவில் நின்று வருகின்றனர். மே மாதத்தின் போது பாமக சார்பில் சித்திரை முழு நிலவு மாநாட்டில் ராமதாஸ் அன்புமணி இருவரும் பங்கேற்ற போதும் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. பின்னர் ராமதாஸ் தலைமையில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பெரும்பாலானோர் கலந்து கொள்ளாதது பேசு பொருளானது. இதற்கு ராமதாஸ் மாவட்ட செயலாளர்களை அன்புமணி மிரட்டி வருவதாக கண்டன கணைகளை வீசினார். இதற்கு அன்புமணி தனது தந்தையால் தூக்கமே இல்லாமல் மன உளைச்சலில் இருந்து வருவதாக தெரிவித்தார். மேலும் ராமதாஸ் ஒரு குழந்தை போல மாறிவிட்டதாக அடிக்கடி குற்றம் சாட்டிய அன்புமணி ஜி.கே. மணி உள்ளிட்டோர் ராமதாஸை சூழ்ந்து கொண்டு வற்புறுத்துவதாகவும் ராமதாசுக்கு ஏதாவது ஒன்று ஆனால் ஒருவரையும் சும்மாவிட மாட்டேன் என்றும் எச்சரித்தார். இதற்கிடையே செப்டம்பரில் ஆடுதுறை பேரூராட்சி தலைவரும் பாமக நிர்வாகியுமான ம.க. ஸ்டாலின் அலுவலகத்திற்குள் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி அரிவாளால் வெட்ட முயன்றனர். இதேபோல நவம்பரில் பாமக எம்எல்ஏ அருள் காரில் சென்றபோது அன்புமணியின் ஆதரவாளர்கள் சரமாரி தாக்குதல் நடத்தினர். இது தொடர்பாக அன்புமணி ஆதரவு மாவட்ட செயலாளர் உள்பட 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து டிசம்பரில் திருமண விழாவில் அன்புமணியும் ராமதாஸ் ஆதரவாளரான ஜி.கே. மணியும் கலந்து கொண்டனர். பின்னர் அன்புமணி தரப்பினர் பனையூரில் உள்ள அலுவலகத்தில் தேர்தல் விருப்ப மனுக்களை வழங்கினர். இதற்கு ராமதாஸ் தரப்பினர் அன்புமணி விருப்ப மனு வாங்குகிறேன் என பண மோசடியில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். இவ்வாறு 2025ஆம் ஆண்டு முழுவதுமே ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு அதிகரித்து வந்த நிலையில் தேர்தலில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மதிமுகவில் இருந்து விலகிய மல்லை சத்யா. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக இருந்த மல்லை சத்யா துரை வைகோவுடனான மோதலுக்கு பிறகு கட்சியில் இருந்து வெளியேறி புதிய கட்சியை தொடங்கினார். 1993ஆம் ஆண்டு முதலே கட்சியில் இணைந்த மல்லை சத்யா வைகோவுக்கு அடுத்த இடத்தில் இருந்தார். இந்நிலையில் கட்சிக்குள் வைகோவின் மகன் துரை வைகோவின் வருகையால் அதிருப்தியடைந்த சத்யா எதிர்ப்பை பதிவு செய்து வந்தார். இதன் காரணமாக மல்லை சத்யாவை கட்சியில் இருந்து நீக்கி உத்தரவிட்டார் வைகோ. அப்போது வைகோ மல்லை சத்யாவை ஒரு துரோகி என விமர்சித்தார். இதற்கு மல்லை சத்யா இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதற்கு பதிலாக விஷத்தை கொடுத்திருந்தால் குடித்து செத்து போயிருப்பேன் என விரக்தியில் பேசினார். பின்னர் நவம்பரில் மல்லை சத்யா திராவிட வெற்றிக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆங்கிலத்தில் டிவிகே என அழைக்கின்றனர். அதேபோல திராவிட வெற்றிக் கழகத்தின் சுருக்கமும் இருப்பதாக பேசப்பட்டது. அதே நேரம் திராவிட வெற்றிக் கழகம் என ஏற்கனவே ஒரு கட்சி உள்ள நிலையில் இதன் பெயரை மாற்றுமாறு அக்கட்சியின் நிறுவன தலைவர் கே.பி. சரவணன் எச்சரித்தார். இதையடுத்து திராவிட என்பதை திராவிடர் என மாற்றிக்கொள்வதாக மல்லை சத்யா தரப்பில் கூறப்பட்டது. சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்த சரத்குமார். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்து பின்னர் சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கியவர் சரத்குமார். 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த சரத்குமார் தென்காசி தொகுதியில் வெற்றி பெற்றார். ஆனால் அதற்கு பின்பு நடந்த தேர்தல்களில் அடுத்தடுத்து தோல்வியடைந்த சமத்துவ மக்கள் கட்சி கடைசியாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சியுடன் கூட்டணி அமைத்தார். இந்நிலையில் திடீரென 2025 மார்ச் 12ஆம் தேதியன்று சமத்துவ மக்கள் கட்சியை சரத்குமார் கலைத்தார். கட்சியை கலைத்த சரத்குமார் இயக்கத்தை தமிழக பாஜகவுடன் இணைத்தார்.
அப்போதைய தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலையை சந்தித்த சரத்குமார் உறங்கும் போது இந்த முடிவெடுத்ததாகவும், ராதிகாவை எழுப்பி இந்த கட்சியை கலைத்தால் என்ன என ஐடியா கேட்டதாகவும் செய்தியாளர்களிடம் பேசினார்.